குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான காட்டில் பெரிய ஆனை ஒண்ணு வசித்தது. அது மிகவும் நல்ல மனதுடையது, ஆனா தனியா இருந்தது. ஒரு நாள் அது நண்பர்களை பெற முடிவு செய்தது. முதலே அது ஒரு சின்ன முயலை சந்திச்சது. முயல், சகோ, நான் உன்னுடைய நண்பனாக இருக்கலாமா என கேட்டது. முயல் சிரித்து, நீங்க பெரியவனா இருக்கிறாய், நான் உன்னுடன் விளையாட முடியாது என்ன மறுத்தது. அடுத்து அது ஒரு குரங்க கண்டு, குரங்கு, சகோ, நீ என்ன நண்பனா இருக்கலாமா, நீ ஓட முடியாது, மரம் ஏற முடியாது, எனவே நீ என்னுடைய நண்பன் ஆக முடியாது என்று குரங்கு சொன்னது. இவ்வாறு பலரும் மறுத்துவிடி ஆனை வருந்தியது. ஒரு நாள் காடு முழுவதும் ஒரு சிங்கம் வந்தது. அது விலங்குகளை பிடிச்சு சாப்பிட தொடங்கியது. எல்லாரும் பயந்து ஓடினார்கள். ஆனா சிங்கத்திடம் சென்று, தயவு செய்து என் நண்பர்களை சேதப்படாதே என்று கேட்டது. ஆனா சிங்கம் கேளிக்கையாக சிரிச்சு, நீ என்ன செய்ய போறாய் என்று கேள்வி கேட்டது. ஆனை கோபமா அதன் பெரிய தண்டத்தா சிங்கத்தை தள்ளியது. சிங்கம் பயந்து ஓடிவிட்டது. இதை கண்ட மற்ற விலங்குகள் அனைவரும் ஆனைக்கு நன்றி கூறினார்கள். நீ எங்களின் உண்மையா நண்பன் என்று கூறினர். அதன் பிறகு யாரும் தோற்றம் அல்லது அளவை வச்சு ஒரு நண்பனின் நல்ல எண்ணங்களை மதிக்க கூடாது என்பது விலங்குகள் புரிந்துட்டார். கதை பிடிச்சதா? மறக்காம லைக் பண்ணுங்க.